பொங்கல் பரிசு தொகுப்புக்கு விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ள கொள்முதல் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் உள்ளார். ரமேஷ், விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ள கொள்முதல் தொகையை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்க தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து கரும்பு நேரடியாக கொள்முதல் செய்து வருகின்றனர். கரும்பு ஒன்றுக்கு கொள்முதல் தொகையாக வெட்டுக்கூலி, போக்குவரத்து செலவு உட்பட 38 ரூபாய் வழங்க அரசு உத்தரவிடப்பட்டிருக்கு. இதனை அடுத்து அந்தந்த மாவட்டங்களில் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்யும் பணியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் கரும்பு விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கரும்பு கொள்முதல் செய்வதாக கரும்பு விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்ச்சி கரும்பை வளர்த்தாலும் வியாபாரிகள் நிர்ணயம் செய்யும் விலைக்குதான் கரும்பு விற்பனை செய்ய வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் வேதனை தெரிவித்து வராங்க. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 லட்சம் கரும்பு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில விவசாயிகளிடமிருந்து ஒரு கரும்பு 20 ரூபாய் மட்டுமே கொள்முதல் செய்வதாக கரும்பு விவசாயிகள் வேதனை தெரிவித்து வராங்க. அதிகாரிகள் நிர்ணயம் செய்யும் விலைக்கு கரும்பு விற்றால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அரசு நிர்ணயித்த தொகையை அப்படியே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பரிசு தொகுப்பிற்கு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு நிர்ணயம் செய்துள்ள கொள்முதல் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் மூலம் விவசாயிகளிடமிருந்து கரும்பு நேரடியாக கொள்முதல் செய்யவும், வெட்டுக்கூலி, போக்குவரத்து செலவு உட்பட கரும்பு ஒன்றிற்கு கொள்முதல் தொகையாக 38 ரூபாய் வழங்கவும் அரசு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. இதனை அடுத்து அந்தந்த மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்யும் பணியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் கரும்பு விவசாயிகள் குறைந்த விலைக்கு கூட்டுறவு அதிகாரிகள் கரும்பு கொள்முதல் செய்வதாகவும் அரசு நிர்ணயித்த தொகையை அப்படியே கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நிலம் 2 ஏக்கரா அங்க இருக்குதுங்க. எனக்கு இருக்குது 2 ஏக்கரா நிலம் தான். 2 ஏக்கரா கரும்பு பயிரிட்டு இருக்கிறேன். ஒரு 10,000 to 15,000 வருங்க கரும்பு. நாங்க இது கவர்மெண்ட் முன்னாடி அறிவிக்கல, எங்களுக்கு தெரியல. தனியார் கொஞ்சம் கொடுத்துட்டோம். நம்ம கவர்மெண்ட் 3000 கரும்பு நாங்க சொன்னோம். 3000 கரும்பு எடுத்துக்கிட்டாங்க. நல்ல கரும்பெல்லாம் நம்ம வளர்த்தி வச்சுன்னுக்கிறோம். விலை எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகலைங்க. கவர்மெண்ட் எடுக்கிறது போன வருஷம் 3000 கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு 21 ரூபா இல்லை 19 ரூபா இவ்வளவு தான் கைக்கு சேருது. கரும்புக்கு 3 ரூபா போயிடுது. நாங்கள் கையிலேருந்து தான் கொடுக்கணும். இப்போ பிடுங்குறாங்க ஒரு கரும்புக்கு 3 ரூபான்னா 3000 கரும்புக்கு 9000 ரூபாய் நாங்கள் கையிலேருந்து கொடுத்துட்றோம். அதனால எங்களுக்கு அண்ணன் ஒன்று வாங்கி பாரு நாங்கள் வச்சுன்னுக்கிறோம். அவங்க நாளைக்கு வந்தால் நம்ம கை மேலே காசு கொடுத்து அனுப்பிச்சிடணுன்ட்டு. இது கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே அறிவிக்கணும். இது மாதிரி கரும்பு நாங்கள் இந்த வருஷம் எடுக்கிறோம்பா, கரும்பு யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொன்னால் நாங்கள் லோக்கலில் கொடுக்க மாட்டோம், நம்மளே எடுத்துக்குவோம். ஆனால் எங்களுக்கு காசு இந்த 20, 19 இது கட்டுப்படி ஆகாதுங்க. எங்களுக்கு ஒரு கரும்பு ஒரு பொன்னாளுக்கு 500, 450 கம்மியா வரதில்ல. நாங்க இந்த கரும்பு கருப்பு கரும்பு தாங்க 3 ஏக்கர் 1 ஏக்கரா 2 ஏக்கரா பயிர் பண்றோம். இது அரசாங்கத்துல இங்க வர்றதுக்கு 23 ரூபா கொடுக்குறாங்க. அதுவும் போக 20 ரூபா 21 ரூபா தான் கைக்கு சேருது. அது நாங்க கூலி ஆளு கொடுத்து அது கரும்பு எடுத்தா அன்னைக்கே எடுக்கிறதுக்கு 3 ரூபா கேக்குறாங்க. 3 ரூபா கொடுத்தா ஆள் கிடைக்கிறாங்க, இல்லைன்னா வர்றதில்ல. நீங்க கொடுக்குற விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எரு 10 ஒரு 5 லோடு எரு கொட்டணும். ஒரு லோடு 1500 ரூபா, கூலி ஆளுக்கு 300 ரூபா. அது கொண்டாந்து கொட்டி ஓட்டி 3-4 தாரம் ஓட்டணும். அப்புறம் பாய்ச்சல் ஓட்டுறதுக்கு வேண்டி காசு ஆகுது. 2000 இந்த வயலுக்கு 2000 ஆகுது. கரும்பு உரம் 3000 ரூபா. ஒரு மூட்டை டிஏபி 2 மூட்டை போடுவோம். போட்டு சின்ன பயிர் ஆள் வச்சு எல்லாம் கொத்துவோம்.
கொத்தனத்து திருப்பி 2வது தண்ணி கட்டுவோம். திருப்பி ஒரு இடுப்பயிரம் வந்து சோவை எடுத்துட்டு திருப்பி பெரிய வெட்டுக்கலைக்கு ஆம்பளையால் 5-6 ஆள் வச்சுக்குவோம். வச்சு ஒரு தோட்டத்துக்கு 4-4000, 2க்கும் 8000 கூலி கொடுப்போம். வச்சுட்டு போனதும் திருப்பி நாங்கள் உரம் மாதத்துக்கு ஒருத்தாரம் உரம் போடணும். வேண்டிக்காச்சு 1 லட்சத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் எங்கள் கூலி இல்லை. சோவை 15 நாளைக்கு ஒருத்தாரம் சோவை எடுக்கணும். சோவை எடுக்க விட்டுட்டா புறம் சொத்துல வந்து கரும்பு புழுவாயிரும். ஆனால் எதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு போட்டு கொஞ்சம் சேர்த்தி போட்டு கொடுங்க.